நீங்கள் படிப்பீங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, யூ cannot கெட் த மைண்ட் செட் ஆஃப் போத் திங்ஸ் ஆக்சுவலி. ஒரு ஒரு இடத்துல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. யார் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா, உங்கள் வேலையில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அங்கே வேலையில் கமிட் பண்ணுவீங்க. இங்கே நான் என்ன பண்ணுவேன், ஒரு டாஸ்க் கொடுப்பேன். ஸோ யூ மே கெட் சம் கன்ஃபியூஷன். அதுதான் சொல்ல வரேன். கொஞ்சம் டைமில் நல்லா ஒதுக்கிங்க. ஓகேங்களா? நல்லா ஒதுக்கி படிங்க. சரிங்களா? உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுங்க. ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் எடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நிறைய பண்ணலாம். சரிங்களா? நிறைய க்ரோ ஆகலாம். நிறைய பண்ணலாம். யூ கேன் மேக் ஸோ மச் திங்ஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா டிசைனர் ஆகணும்னு நினைக்கிறத விட, டிசைனரோட இண்டஸ்ட்ரியில் டெக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறத விட, டெக்கு கூட பீப்புள் கூட எப்படி ட்ராவல் பண்ணலான்னு பாருங்கள். அதுதான் உங்களை வந்து கொண்டு போய் உள்ளே சேர்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸு, இந்த மாதிரியான பீப்புளெலாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாருமே இங்கே இருக்கீங்களா, எல்லாருக்குமே ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன ஹேக் தான். ஓகேவா? எப்படி நீங்கள் வேலைக்கு போகலாம். படித்து முடிச்சிட்டிங்க இப்போ, ஓகேங்களா? ப்ரோ, நான் வந்து இத்தனை வருஷம் நான் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன், வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாமே ஓகேப்பா. ஓகேவா? நான் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததெல்லாம் ஓகே தான், வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் ஓகே தான், ஃபைன். நான் சின்னதாக ஒரு நெட்வொர்க் டிப்ஸ் மட்டும் சொல்கிறது ரொம்ப முக்கியமாக இப்போயே சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு வந்து 1 மாதமாக படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு சில பேர் 6 மாதமாக படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து 1 வருஷமாக கூட படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ ஸ்டாலின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட படித்து முடிச்சுட்டு தான் வந்தார் ஆக்சுவலாக. ஸ்டாலினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரும்போது என்கிட்ட சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஐ நோ யூஎக்ஸ் ப்ரோ, யூஐ தெரியும், வேலை மட்டும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் நான், இல்லை ஸ்டாலின் நீங்கள் படிக்க வேண்டிய மெத்தட் வேறு அப்படி சொல்லிட்டு. இப்போது இதை நான் ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறது அதுதான். நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா நெட்வொர்க் பில்ட் பண்ண கற்றுக்குங்க. சொல்கிறது இப்போ புரிஞ்சுக்கிங்கன்னா, நெட்வொர்க் பில்ட் பண்ண கற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு. நெட்வொர்க்னா என்னது ப்ரோ? வாட் இஸ் நெட்வொர்க்? நெட்வொர்க் நம்மளுக்கு எந்த மாதிரி நெட்வொர்க்லாம் தேவை? அப்படியே யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மாதிரி நெட்வொர்க்லாம் நம்மளுக்கு தேவை? நம்ம வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு நெட்வொர்க்னா மொதல் என்னது? நெட்வொர்க்னா ஹியூமன் கனெக்ஷன்ஸ். ஓகே, நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள், நம்மளை சுற்றி இருக்கிற டெக் பர்சன்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள், அவங்களுடைய நெட்வொர்க்ஸ் அது வேணும் நம்மளுக்கு. ஓகே, அது மட்டும் இல்லைன்னா ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கூட ஒரு நல்ல டிசைனர்ஸ் நம்மளுக்கு தேவை. கரெக்டாக இல்லையாப்பா? நம்மளுக்கு ஒரு நல்ல டிசைனர் தேவை, ஒரு நல்ல மென்டார் தேவை, கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்கள் தேவை, ஒரு வேலை ஒன்று போட்டிருக்கிறாங்க நீ போய் அட்டன் பண்ண சொல்லி ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. இந்த மாதிரி நிறைய பேரை வந்து சம்பாதிக்க கற்றுக்குங்க. இந்த இந்த யூஐ யூஎக்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் படிக்கிறதுனால சப்ஜெக்டை மட்டும் கற்றுக்கிட்டு போகிறதுனால எந்த விதமான பிரயோஜனமே இல்லை. ஒரு ஐடி ஃபீல்டை கற்றுக்கிட்டு போங்க. ஒரு 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 நெட்ஒர்க்னா என்னன்னு கற்றுக்கிட்டு போங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் எப்படி ஒரு பெரிய பெரிய பர்சனாக வர முடியுன்றதை கற்றுக்குங்க. இங்கே மார்க்கெட் என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு கற்றுக்குங்க. ஓகேவா? இங்கே மார்க்கெட்டில் என்னென்னலாம் வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் கற்றுக்குங்க. ஏன்னா வைடர் நாலேஜ் வில் ஆல்வேஸ் மேக் யூ என்ன சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு பர்சனாக உங்களை உருவாக்கும் ஆக்சுவலாக. என்னடா வெள்ளிக்கிழமை அதுவும் மோட்டிவேஷனை போட்டாரு தலைவர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா? ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, எனக்கே சில டைமில் டவுன் போகிறேன், நான் ரொம்ப டவுன் ஆகிறேன். நான் ஆக்சுவலி எனக்கு வந்து மோட்டிவேஷன் தேவைப்படுது. அப்போலாம் வந்து யாராவது ஒருத்தர் 2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, ப்ரோ எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க ப்ரோ, உங்களுடைய நிலைமை வந்து சீக்கிரமாக மாறும் அப்படி சொல்லிட்டு. ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்டுறாதீங்க தயவுசெய்து. ஓகேவா? ஐ ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி. ஃபைன், தட் இஸ் ஆல். ஐ கேன் ஈஸியாக உடச்சி தெரிச்சு ஓட போகிற ப்ராப்ளம்ஸ் தான், ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் கிடையாது. என்னோட சந்தோஷமான விஷயமே உங்களை எல்லாரும் மீட் பண்ணி இந்த செஷனுக்குள்ளே வர்றது தான். சரியா? ஸோ ஐ எம் டூயிங் திஸ் வெரி ஹாப்பிலி. ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த ஹாப்பியோட வந்து படிங்க எவ்ரிடே. ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், சஸ்டைனபிளான அந்த மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன். நான் உங்களோட சஸ்டைனபிளான மோட்டிவேஷன் எங்கே போய் பார்ப்பேன் அப்படின்னா, லிங்க்டின்ல தான் போய் பார்ப்பேன். ஸோ யாரெல்லாம் வந்து என்னை டேக் பண்ணி போடுறீங்களோ, யாரெல்லாம் வந்து என்னை டேக் பண்ணி நான் இதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன்னு போடுறீங்களோ, தட் இஸ் த வே ஐ எம் கெட்டிங் த மோட்டிவேஷன். பரவாயில்லை, 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 சம்திங் சம்திங் வி ஆர் ப்ரொவைடிங் வேல்யூ, இங்கே நம்ம வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் வாட் ஐ எம் லுக்கிங் ஃபார் கைஸ். சீரியஸாகவே நான் சொல்கிறேன். எனக்கு எங்கே தேவைப்படுற அந்த விஷயம் இருக்குன்னா, நீங்கள் போடுற அந்த ப்ராசஸ், உங்களோட க்ரோத்து, நீங்கள் நீங்கள் வளர்ந்துட்டு வர அந்த விஷயம். ஓகேங்களா? நான் உங்களை வளர்க்குறேன். நான் ஆக்சுவலாக ஐ எம் க்ரோயிங் யூ.
இங்கே பாருங்கள், கௌஷிகாவாக இருக்கட்டும், மெனி பீப்புள் ஆர் ஓகே. ஸோ வந்து நீங்கள் குரோ ஆகிட்டு இருக்கீங்களா, அந்த குரோ ஆகி நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்கல்ல, அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஆக்சுவலி. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஓகே, த கோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ கொஞ்சம் நெட்ஒர்க் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள் டே ஒன்லேருந்து. இந்த விஷயத்தை நான் வந்து ஏன் இப்போ சொல்லிட்டு இருக்கேன்னா, இங்கே பிரியா நீங்கள் இருக்கீங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃபி இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத் ப்ரோ இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் நெட்ஒர்க்ன்ற விஷயத்த வந்து நான் இப்பயே சொல்லி வரைச்சிடுறேன். படிக்கிற விஷயத்த அப்பப்போ டெய்லியும் போய் ஷேர் பண்ணிவிடுங்க, டாக்குமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் டிசைனர் ஓகேங்களா, என் கூட ஒர்க் பண்ணாங்க, மினுப்ரியான்னு சொல்லிட்டு, செம்ம பக்கா டேலண்டான பர்சன், வேறு லெவலு. சரிங்களா, ஷீ இஸ் ஒன் ஆஃப் கைடு. எனக்கு வந்து ஒரு டைமில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் டவுட்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஷீ இஸ் அ குட் பர்சன் ஆக்சுவலி. அவங்களுமே இன்றைக்கி போடுறாங்க, நான் இதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க? பிகாஸ் தே ஹாவ் டு க்ரோ தெம் செல்ஃப் இன் த மார்க்கெட், வைப் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இவங்க எல்லாருமே என்னுடைய பீப்புள் தான். கிரீதரன் போட்டிருக்காரா, டுடே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஹரிகரன் போட்டிருக்காரா, இங்கே பாருங்கள் சுபஸ்ரீ. இப்போது சுபஸ்ரீ ஆல்ரெடி வேலையில் இருக்கிறாங்க. ஷீ இஸ் ஒர்க்கிங் அட் பெங்களூர் மார்க்கெட், ஷீ இஸ் ஒர்க்கிங் ரைட் நவ். ஓகே, வை ஷீ இஸ் கீப்பிங் போஸ்டிங் இன் த திங்ஸ். ஏன் போடுறாங்கன்னா ஷீ ஷீ இஸ் லுக்கிங் ஃபார் அ சஸ்டைனபிள் க்ரோத். அடுத்த லெவலுக்கு போகணும்ல, அடுத்த லெவலுக்கு போகணும்ல, தட் இஸ் த ரீசன் ஷீ இஸ் கெப்டிங் தேர். ஒருத்தவங்க ரெண்டு பேர்லாம் இல்லைப்பா, அவ்வளோ பேர் இருக்காங்க ஓகேங்களா, அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஓகேவா. ஓகே, கம்மிங் டு தி செகண்ட் பாயிண்ட் ப்ரோ. சஸ்டைனபிளான மோட்டிவேஷனுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன்னா, இப்போது நீங்கள் வந்து சாட் ஜிபிடி போட்டு தான் எல்லோரும் வந்து போடுறீங்க, சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் போடுற அந்த சாட் ஜிபிடி கண்டென்ட்டு, சில விஷயங்கள் வந்து படிச்சுட்டு வந்து போடுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, லைக் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் டிசைனை வந்து சம்ஹவ் யூ ஆர் கன்வேயிங் ஸ்டோரி டெல்லிங்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் ஆகுது. எம்ஓஎம் எழுதும்போது மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ன்ற ஒரு விஷயம் புரியுது உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த வே யூ நீட் டு லேர்ன் இன்ஜினியரிங் ஆக்சுவலி. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்ப்பா. இன்ஜினியரிங்னா என்ன ப்ரோ, நிறைய பேர் கேட்பாங்க, யூஐ யூஎக்ஸ் டிசைன் படிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன், எதுக்குப்பா நீ எனக்கு தேவையில்லாமல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குற அப்படி சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்னா தட் இஸ் வாட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஓகே. அதில் வர ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் டிசைனு. சொல்கிறது புரிஞ்சுதா? அந்த டிசைன் அண்ட் இந்த டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் சேர்ந்த ஒரு எக்கோசிஸ்டம் தான் ஐடின்ற ஒரு எக்கோசிஸ்டம். இந்த ஐடின்ற எக்கோசிஸ்டத்தில் எல்லா பீப்புளுமே ஒவ்வொரு விதமான பர்சோனாவாக இருப்பாங்க, ஒவ்வொரு விதமான நாலேஜ் அண்ட் ஸ்கில்லோடு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி படிச்சுட்டு வரும்போது நீங்கள் நாளைக்கு நிறைய ரோல்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஐடியில் என்னென்ன ரோலாக இருக்குது, நீங்கள் டிசைனர் ஐடினா என்னென்ன ரோல்க்குலாம் போகலாம், யாராவது டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம், அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. வாட் அண்ட் ஆல் த ரோல்ஸ் யூ கேன் கோ ஃபார் ஆஃப்டர் டிசைன் இன்ஜினியரிங். அப்போ நம்மளோட டிசைன் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ரோலுக்குலாம் போகிறதுக்கான சான்சஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பிஎம்ஓ ஓகே, சூப்பர். யூஎக்ஸ் டிசைன், யூஎக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே, ப்ராடக்ட் டிசைனர் ஓகே. சார் பிஎம் ஓனா சார்? சொல்கிறேன், பிஎம்ஓ நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், வேறு என்ன ரோல் இருக்குது, கமான். உங்களோட ரோல் கிளாரிட்டி என்ன, நீங்கள் எங்கெல்லாம் போகலாம்? ப்ராடக்ட் டிசைனர், யூஎக்ஸ், பிஎம்ஓ ஓகே, யூஎக்ஸ் ரைட்டர் எஸ். வேற என்ன ரோல்லாம் இருக்குது மார்க்கெட்டில்? கண்டென்ட் டிசைனர் ஓகே, விஷுவல் டிசைனர் ஓகே, யூஎக்ஸ் டிசைனர், ப்ராடக்ட் டிசைனர், ப்ராடக்ட் அனலிஸ்ட்டு, விஷுவல் டிசைனரு, யூஐ டிசைனரு, யூஎக்ஸ் ரைட்டரு. கிரிதரன் வர வர ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கீங்க கிரிதரன், வெரி குட். சரண்யா யூஐ டிசைனர், தானேஷ் யூஎக்ஸ் ரிசர்ச்சர், வெரி குட். ஓகே, திஸ் மெனி ரோல்ஸ் ஆர் தேர் கரெக்டா. யூஎக்ஸ் அனலிஸ்ட், யா, யூஎக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர் ஓகே. இது எல்லாம் உங்களோட பேஸ் ரோல்ஸ், நீங்கள் இதெல்லாம் உள்ளே போகிற பேஸ் ரோல் ஓகேவா. யூஎக்ஸ் டெஸ்டர்ஸ், யூஎக்ஸ் டெஸ்டிங் பண்ணுற பீப்புள் ஓகே, ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிறாங்க ஓகே. இப்போ இது எல்லாமே உங்களோட ரோல் கோராக ஒர்க் பண்ணுறது. 4 வருஷம் இல்லை ஒரு 3 வருஷம் இதில் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எங்கே போகலாம், வாட் இஸ் யுவர் ரோட் மேப். யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 2 lakhsக்கு மேலே சேலரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற ஸ்டேட்டுக்கு? ஆனால் டைம் எடுக்கும். ஐ ஹாவ் டு அட்டைன் 2 lakhs கண்டிப்பாக ப்ரோ. என் வாழ்க்கையில் 2 lakhs நான் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்.
அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? ஓகே ப்ரோ, ஒரு 5 வருஷம், ஒரு 6 வருஷத்துல நான் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் லேக் கிராஸ் பண்ணணும். ஒரு 1 லேக் கிராஸ் பண்ணணும் என்னோட வாழ்க்கையில். ஓகே, 1 லேக் நான் வாங்கிட்டேன்னா என்னுடைய பிறவி கெரியருடைய உச்சத்துக்கு நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்கிற மாதிரி, நான் கெரியரின் உச்சத்துக்கு போயிட்டு வந்து உங்கள் விஜயா வந்துட்டு இருக்கிறன்ற மாதிரி. ஸோ யூ பீப்புள் கேன் ஃபீல் லைக் தட் இல்லை? ஸோ யா, எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குல்ல, ஆசை இருக்குல்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் எப்போ வந்துச்சு இந்த ஆசை, இந்த 1 லேக் சம்பளம் வாங்கணுன்றது? எல்லாருக்கும் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இப்போ நான் போய் போட்டேன், உங்கள் மைண்டில் போட்டேன் 1 லேக் சேலரி வாங்கணும்னு சொல்லிட்டு, ஓகேவா? யூ கெப்ட் இட் லைக் தட். சப்போஸ் இந்த செஷனுக்கே நீங்கள் வரல, உங்கள் மைண்டில் என்ன இருக்கும்? ஒரு வேலை கிடைச்சா போதும், ஒரு மாதத்துக்கு ஒரு 25-35,000 சேலரி கிடைச்சா போதும், அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? யோசிச்சு பார்த்துருப்பீங்களா இல்லையா? எஸ், பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம், அந்த ரூபா சம்பாதிக்கிற பாயிண்ட் கரெக்டா? அந்த ரூபா யுஎக்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் சம்பாதிச்சிட்டேன்ப்பா. தேர் மை என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான் கரெக்டா? ஓகே, எனக்கு யூஐயூஎக்ஸ் ஒரு ஃபீல்டே இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ண சேலரி 8,000 ரூபா. ஓகேவா? 8,000 rupees, ஜஸ்ட் 8K. ஓகேவா? எனக்கு தெரியவே தெரியாது நான் எப்போ 1 லட்சம் வாங்க போகிறேன்னு, எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை. சரியா? பட் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறேன். 8,000 வாங்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் சென்று 10,000 கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, 10,000 கொடுக்குறாங்க. ஸோ அந்த 10,000 நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கெரியரை வந்து நல்லா கற்றுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி தான் போகும், பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும், கேளுங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்காகனா, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல, அதுக்காக. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் நான் ஒர்க் பண்ணேன். ஓகேவா? ப்ரோடியன் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு அந்த கம்பெனி நான் காட்டுறேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இந்த இந்த ப்ரோடியன் இன்ஃபோடெக் வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசு ஆயிடுச்சு. எவ்வளோ? 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்க்குறேன், அந்த கம்பெனியில் 150 பேர் இருக்காங்க. எத்தனை பேர்? 150 பேர், 200 பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் சொன்னேன்ப்பா? 150 பேர். நான் ஒரு 4வது நபராக போய் ஜாயின் பண்ணுறேன் அந்த கம்பெனியில். 2017 ஐ வாஸ் அ 4th மெம்பர் ஆஃப் த கம்பெனி. டிசைனராக போகிறேன், யூஐ டிசைனர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், யூஐ டிசைனராக போகிறேன். ட்ரைனியாக போகிறேன். ஐ வாஸ் அ ட்ரைனி ஆக்சுவலி அட் த மூமெண்ட். ஓகே, 10,000 சேலரி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஐ வாஸ் ப்ரவுட். 150 200 பீப்புள் கிட்ட கிராஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஐ எம் வெரி ப்ரவுட். நான் 3 வருஷத்தில் நான் வெளியே வந்தேன் அந்த கம்பெனிலேருந்து. இன்னைக்கு ஆஃப்டர் 7 இயர்ஸ் பேக் நான் பார்க்குறேன், அந்த கம்பெனியில் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பேர் இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஆக்சுவலி. ஐ எம் வெரி ப்ரவுட் அபவுட் டு சே தட். அண்ட் இங்கே 10 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ இவர் தான் என்னோட மென்டார், மிஸ்டர் விஜய் கார்த்திக் சார். ஓகே, ஐ வாஸ் வெரி பேஷனேட்டட் டுவர்ட்ஸ் டு ஹிஸ் வார்த்தை. அவர் வாயிலேருந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் நான் ஆக்சுவலாக. ஓகேவா? அட்மையர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பர்சன். ஓகே, இந்த பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அட்மையர் பண்ணி அவர்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் நான் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கிற பர்சன் நான் ஆக்சுவலி. ஐ வாஸ் வெரி சென்சிட்டிவ். ஓகே, லைக் என்ன சென்சிட்டிவ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னை திட்டினாரா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஆக்சுவலி. என்னை வந்து ஒரு 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 மாதிரி போக் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருப்பீங்க, ஏன் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, எல்லாம் எனக்கு வந்து வேலை ரொம்ப முக்கியமாக தோணுச்சு. அந்த வேலை வந்து ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு ஒர்க் பண்ணுவேன் நான் ஆக்சுவலாக. யாராருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் உங்கள் லைஃப்பில் ஒரு அட்மையரான ஒரு பர்சன் இருப்பார் எப்பயுமே. உங்கள் வேலையிலையுமே அந்த மாதிரி ஒரு அட்மையரான பர்சனை பிடிச்சிக்கிங்க. அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம், இல்லை உங்களோட பாஸாக இருக்கலாம், யாராவனாலும். நீங்கள் அந்த பர்சனை வந்து 100% பிலீவ் பண்ணி ஓடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுடைய நாலேஜ் டபுளாகவே ஆகும். மென்டார் யார்? இவங்க தான் மென்டார்ஸ். இவங்க தான் நம்மளுடைய growth கொடுக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் வந்து எல்லா எல்லா இப்போ லக்ஷ்மன் வந்து உங்களுக்கு வந்து கூட உட்காந்துருக்குப்பா. சரியா? இப்போ வேலைக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மென்டார் உங்களுக்கு தேவை. அங்கேயும் ஒரு மென்டாரை பிடிக்கணும்.
வேலைக்கு இன்னொரு கம்பெனிக்கு போனாலும் ஒரு மென்டார். ஸோ லைக்வைஸ் ஃபைண்ட் அ மென்டார். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நேரமா இருந்தா கூட காப்பாத்துறதுக்கு அவங்க தான் உதவுவாங்க ஆக்சுவலி. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுச்சா? ஸோ உதவுறதுக்கான ஆட்கள புடிங்க. அதான் நெட்வொர்க் சொல்றேன். ஓகே. ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கம்பெனிய விட்டு வெளிய வந்தேங்க இல்லையா? நான் ஒரு சின்ன மனஸ்தாபங்கள், சில விஷயங்கள் நடந்ததுனால நான் வெளிய வந்துட்டேன். ஓகே. ஐ வாஸ் கேம் அவுட் ஃப்ரம் த கம்பெனி. எனக்கு அடுத்த வேலைக்கு போம்போது எனக்கு 35,000 சேலரி. அந்த கம்பெனி விட்டு வெளிய வரும்போது எனக்கு 24,000 to 25,000 சேலரி அங்க. நான் வெளிய வரும்போது ரூ. 24,000 3 வருஷம் அங்க கஷ்டப்பட்டதுனால. ஓகேவா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து ஹைதராபாத் பர்சன். ஓகேங்களா? உடனே என்ன பண்ணான்? வந்தான், ஒரே வருஷம் ஒர்க் பண்ணான், ஜம்ப் போட்டான். வெரிசானுக்கு போய் 40,000 வாங்கிட்டு இருக்கான். அப்போ எனக்கு சம்பளம் 20,000 தான். ஏய் அவன் பார்றா பரத் வந்து வந்தான், வந்தான் 1 வருஷம் தான் ஒர்க் பண்ணான், எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டான், 40,000 வாங்கிட்டு இருக்கான்டான்னு சொல்லிட்டு. கரெக்ட்டுங்களா? அந்த நேரத்துல வந்து என் மைண்ட் எப்படி யோசிச்சதுன்னா, நம்மளும் வெளில போயிடலாமா? அப்படி சொல்லிட்டு. அப்படி யோசிக்க தோணுச்சு எனக்கும். ஓகேவா? நீங்களா தானே யோசிப்பீங்க? ஏய் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனே போயிட்டான். நம்ம போகக்கூடாதா? அப்படின்னு யோசிப்போம் நம்மளும். கரெக்ட்டுங்களா? ஆனா, நான் எப்படி தெரியுமா யோசிச்சேன்? மார்க்கெட்ல இப்ப என்ன டிமாண்ட் போயிட்டு இருக்குது, என்ன அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, எனக்கு என்ன தெரியும்னா, இவ்வளோ விஷயம் தெரியும். நான் வந்து கிராஃபிக் டிசைனர், யுஐ யுஎக்ஸ் டிசைனரா, யுஐ டிசைனரு, வீடியோ எடிட்டரு, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பர்சனு, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, கன்டென்ட் கிரியேட்டரு. நான் சிஎஸ்கேவுக்கு ஷூட்லாம் போயிருக்கேன். ஷூட் எடுப்பேன் போயிட்டு. நாங்க ஷூட் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம் ஆட்கள. அந்த மாரி ஐ வாஸ் இப்போ வாட் எவர் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல, நான் டிஜிபாண்டிக்கு கன்டென்ட் எடுத்து குடுத்துட்டுருக்கேன். தினமும் நான் ஒரு வீடியோ போடுறேன், ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன். இதெல்லாம் எங்கேருந்து தொடங்குச்சுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அங்கேருந்து தொடங்குனது தான். சரியா? ஸோ ஐ வாஸ் மல்டிபிள் ரோல்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ நான் யோசிக்கிறேன், நான் யாரு தான்டா நானு? நான் கிராஃபிக் டிசைனரா? நான் யுஐ டிசைனரா? இல்ல என்ன சொல்றது வீடியோ எடிட்டரா? யார்றா நானு? எனக்கே ஒரு குழப்பமாயிடுச்சு. அப்ப நான் யோசிக்கிறேன் நானு. ஓகே. இப்ப நீ மார்க்கெட்ட பாரு. என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பார்த்தா, யுஎக்ஸ்ன்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. எனக்கு இவ்வளோ நாள் தெரியவே இல்ல. யுஎக்ஸ் டிசைனர் இத போட்டுட்டே இருக்கானுங்களே! அப்படி சொல்லிட்டு, ஒரு 3 வருஷம் அதாவது யுஐ டிசைனரா நான் இருந்தபோதே எனக்கு தெரியாது. யுஎக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய தத்தி மாரி மாரி உட்காந்துட்டுருக்கேன் பார்த்தீங்களாப்பா! அப்படின்ற மாரி 3 வருஷமா இந்த மாரி ஒரு இண்டஸ்ட்ரி இருந்ததே தெரியாது. சரியா? ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்றது தெரிஞ்சது. ஐ காட் இட் நோ தட் யுஎக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அதுக்கப்புறம் போனேன், தெரிஞ்சுக்கிட்டேன், நிறையா படிச்சேன், பார்த்தேன். ஒரு மென்டார் கிட்ட போய் உட்காந்துட்டேன். சரியா? அவர் வந்து 55,000 சார்ஜ் பண்ணாரு. 55,000 எவ்வளோ? 55 நான் சொல்றது 2019ல. ஓகேவா? 55,000 சார்ஜ் பண்ணாங்க. ஐ வாஸ் பெய்டு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிச்சேன்ப்பா. கட்டி முடிச்சு கத்துக்கிட்டேன்ப்பா. ஓகேவா? காசு போனதெல்லாம் பிரச்சனை கிடையவே கிடையாது. கத்துக்கிட்டோமா, ஏதோ ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சதா அவ்வளோதான். படிச்சு முடிச்சேன். ஓகேவா? அடுத்து வேலைக்கு போறதுக்கு ட்ரை பண்றேன். கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு என் மனசுக்குள்ள. ஐ காட் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட். எப்படிப்பா கான்ஃபிடென்ட் கிடைக்கும்? நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுவரையும் பெரிய பெரிய கம்பெனி பார்த்தா, இது நம்ப கம்பெனி இல்ல. இந்த பக்கம் இது நம்ப கம்பெனி கிடையாது. அந்த பயம், அந்த அந்த இது நம்மளுடைய நம்ம நம்ம மனசுக்குள்ளே சொல்லிடும். எதுக்கு நீ எங்கலாம் பார்க்குற? நீ பார்க்க வேண்டிய கம்பெனி இந்த ஓரத்தில இருக்குது பாரு, இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்லும். ஆனா, நம்பளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுவீங்க. Googleக்கு போடுவீங்க, Facebook போடுவீங்க, HCLக்கு போடுவீங்க, Cognizantக்கு போடுவீங்க, Accentureக்கு போடுவீங்க. போடுவீங்களா? போடுவீங்க. அது வந்தா தான் போடுவீங்க. இல்லன்னா போட மாட்டீங்க. யாரெல்லாம் இன்னுமே ஜாப்க்கு அப்ளை பண்ணாம இருக்கீங்க? யாரெல்லாம் ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ளை பண்றவங்கலாம் ஏ அப்படின்னு சொல்லி போடுங்க. நான் அப்ளை பண்றது கிடையாதுன்னா, நோ அப்படின்னு போடுங்க. ஓகே. இங்க ஏ அப்படின்னு போட்டிருக்கிறவங்களுக்கு என்னன்னா சம்ஹவ் வி லேர்ன்ட் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது நம்ம போய் அடிச்சிடலாம் எப்படியா இருந்தாலும் வி ஹாவ் நோ தட் சம்திங்ஸ் அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு அவங்க மேலே இருக்கிற ஒரு இது நம்பிக்கை இங்கே எனக்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்குன்ற அந்த ஒரு இது என்னுடைய தெரியல நம்மளுக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும்ல நம்மளுக்கு இவ்வளோதான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரெண்டு கேட்டகரி ஓகேங்களா
இந்த ஐநோ கேட்டகரி நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற பர்சன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அட்டன் பண்ணி இந்த இன்டர்வியூவில் போய் பார்த்து தெரிஞ்சுட்டு வந்துடுவாங்க. இந்த நோன்ற கேட்டகரி வந்து எப்போ தெளிவாகும்னா, நம்ம எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு நம்ம போர்ட்ஃபோலியோலாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, ஒரு வீடு கட்டி பார்ப்போம்ல, அந்த மாதிரி நம்ம ப்ரொஃபைலை பார்க்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், அப்பா இப்போ அப்ளை பண்ணுறேன் நான் அப்படின்ற மாதிரி அப்போ அப்ளை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ எம் ஆல்சோ. அது வரையும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. எங்கே ப்ரோடீனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஐ டசன்ட் ஹாவ் அ கான்ஃபிடென்ட் டு கிராக் அனதர் இன்டர்வியூ. நான் ஒரு 55 100 100 100 அட்டன் பண்ணிக்க மாட்டேன். ஒரு 55லேருந்து 60 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன் ப்ரோடீனில் இருக்கும்போதே. ஆனால் ஒரு இன்டர்வியூவில் கூட நான் கிராக் பண்ணதே கிடையாது. அது ஐ மீன் ஆஃப்டர் த இன்டர்வியூக்கு அப்புறம் ஐ எம் நாட் ப்ரோடீனில் இருக்கும்போது நான் கிராக்கே பண்ணல. ஏன்னா எனக்கே தெரியுது நான் எதுலேயோ ஒரு இடத்துல வீக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு. தென் ஆஃப்டர் ஐ ஃபினிஷ்டு மை கோர்ஸ் இல்லை, நான் அப்ளை பண்ணாத கம்பெனியே கிடையாது ஆக்சுவலி. HCL போயிருக்கிறேன், காக்னிசன்ட் போயிருக்கிறேன், TCS போயிருக்கிறேன், ஃபேஸ்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், கூகுளுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஓகே, பாரத் மேட்ரிமோனிக்கு அப்ளை பண்ணேன். நிறைய கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனி. நெட்மெட்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், நெட் மெடிசன். ஐ பீன் அட்டன் ஸோ மச் கம்பெனிஸ்ப்பா. ஃபெயிலியர், ஸோ மெனி ஃபெயிலியர்ஸ் ஆக்சுவலி. அந்த ஃபெயிலியர் தான் நம்மளுடைய growthக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஸோ எப்போ நீங்கள் சீக்கிரமாக போய் ஃபெயிலியரை போய் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் குரோ ஆகிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் ஃபஸ்ட். கடன்னு படிச்சுட்டு ஓரளவுக்கு 50% வந்தாலே போதும், ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் ஃபெயிலியரை பார்க்க தயாராகிட்டீங்க. ஃபெயிலியரை பார்க்க தயாராகிட்டோன்னா ப்ரோ நான் சக்ஸஸ் ஆகணும்னு வந்திருக்கிறேன். எஸ், எடுத்த உடனே சக்ஸஸ்ன்றதுலாம் வந்து மேஜிக். என்கிட்ட ஒரு பர்சன் இருக்கார், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். ஓகே, குரு குரு. எஸ், என்னுடைய பேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்னா இவர் தான். 3 months ஆஃப் லேர்னிங் பீரியட், ஹீ காட் அ ஜாப் ஆஃபர் ஆஃப் 30,000 rupees இன் அ ஃபஸ்ட்டு மந்த். 3 மாதத்தில் படிச்சுட்டு 30,000 கிராக் பண்ணார். ஹீ ஜாயின் இன் த கம்பெனி ஆஃப் நொய்தாவில், அந்த நொய்தா சைடில் இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணார். ஒர்க் ஃப்ரம் ஹோமு, 30,000 rupees. அவர் எனக்கு பே பண்ணதே 25,000 தான் அப்போதைக்கு கோர்ஸ்க்கு. சொல்கிறது புரிஞ்சா? எவ்வளோ பண்ணார்? 25,000, ஜஸ்ட் 25,000 பண்ணிவிட்டு ஹீ ஜாயின் தேர். ஓகேவா? சொன்னது புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள் இருக்கா? 3 months ஹீ காட் அ ஆஃபர் ஆன் திஸ் பிளேஸ். வேலைக்கு போயிட்டார், வேலை செஞ்சார், அவர் போட்ட அமௌண்ட்டை எடுத்தார். 30,000 ஒரு 1 lakh கிட்ட சம்பாரிச்சார். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களுக்குள்ள சண்டையாகி, இந்த கம்பெனி கூட சண்டையாகி அவர் ரிலீவ் ஆகிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஹீ பீன் ஒர்க்கிங் ஆன் த ஷண்பகா கார்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சரு. இப்போ கரண்ட்லி ஹீ இஸ் ஒர்க்கிங் வித் மீ ஆக்சுவலி. அதாவது 2 வருஷம் ஒர்க் பண்ண பர்சனு மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் டு ஹிம். ஓகே, பட் ரைட் நவ் ஹீ இஸ் ஒர்க்கிங் வித் மீ ஃபார் அ UI/UX சீனியர் டிசைனரை என்னோட டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. He is working on projects, development, UI/UX, all the design development he is only doing. இப்போ இதை வந்து வேற யாரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் ஐ டூ. மை ஸ்டூடெண்ட் வில் நாட் சஃபர் எனிவேர். நீங்களே சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து நாளைக்கு வந்து எங்கேயும் நிற்கக்கூடாது. ஐ எம் ஓப்பன்டு கம்பெனி, 3 கம்பெனிஸ் இருக்குங்க. எதுக்காகனா உங்களுக்கான ஸ்பேஸ் அது. வாங்க, உக்காருங்க, படிங்க, உங்களோட அடுத்த லெவலுக்கு நீங்கள் போங்க. தட் இஸ் ஒய் மை எய்ம். டோன்ட் ஒரி அபவுட் எனி திங். இப்பயும் நான் சொல்கிறது என்னென்னா, என் கிட்ட படிக்கிறீங்க, என்னோட மென்டார்ஷிப் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இப்பயும் நான் சொல்கிறேன், ஐ ரைட் அண்ட் கிவ் யூ ஆல் பீப்புள் ஆர் டிசைனர்ஸ் ஒன்லி. ஐ எம் நான் எதுக்கு நான் என்னுடைய வேலை வந்து அகாடமி இஸ் நாட் மை பிஸ்னஸ் அட் ஆல். அகாடமி இஸ் நாட் மை பிஸ்னஸ். மை பிஸ்னஸ் இஸ் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடிங். ஐ மீன் இன்டர்நெட் இன் த சென்ஸ் ஐடி சர்வீஸ் ப்ரொவைடிங். ஓகேவா? அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப், UI/UX டிசைன், ஓகே, டிசைன் சர்வீசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்,
இதெல்லாம் என்னோட ஆக்டிவிட்டி. இதுதான் என் கோர் பிஸ்னஸ். இதில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ ஹாவ் அ நியர்லி 10 to 15 கிளைண்ட்ஸு. ஓகேவா? இதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே நான் வந்து தனியாக ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். நீங்கள்லாம் டிமெண்டியை வந்து மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. டிமெண்டிக்கு பின்னாடி பல கம்பெனிஸ் இருக்குது. ஐ ஹாவ் டிஜிபானி டெக்னாலஜிஸ். யூ பீப்புள் ஹாவ் எனி அவேர்னஸ் அபவுட் தட்? ஐ டோன்ட் நோ. என்னுடைய ஓன் கம்பெனி தான் இதுவும், டிஜிபானி டெக்னாலஜிஸ். நிறைய பேர் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க என்கிட்ட படிச்சுட்டு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, விதை எங்கே போடுறதுங்கன்னா இங்கே போடுறது தான். நீங்களாம் மார்க்கெட்டில் போய் வேலை தேடி இன்டர்ன்ஷிப் பண்ணி எவ்வளோ சீக்கிரத்தில் வேலைக்கு போவேன்னு எனக்கு தெரியாது. கரெக்டா? கரெக்ட் தானேப்பா? நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போவேன்னு தெரியாது. ஆனால் இங்கே இருக்காங்க பாரு நிறைய பேர். இங்கே இருக்காங்க நிறைய பேர். காமராஜ், ஓகேங்களா, கௌசல்யா, ஓகேங்களா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பீப்புள்ஸ், ஸோ மெனி பீப்புள் ஆர் தேர் ஹூ டிட் தேர் இன்டர்ன்ஷிப் இன் திஸ் கம்பெனி. ஓகே, இன்னைக்கு தே ஆர் மேக்கிங் குட் அமௌண்ட் ஆஃப் மணி ஆக்சுவலி. ஏன் 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 இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் கான்ஃபிடென்ட்லாம் இல்லாமலாம் இங்கே யாருமே படிக்காதீங்க வந்து. நீங்கள் யாருமே கான்ஃபிடென்ட் இல்லாமல் வந்து படிக்காதீங்க. ஏன் படிக்காதீங்கன்னு நான் சொல்கிறதுக்கான ரீசனையும் சொல்லிடுறேன் நான். நீங்கள் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து குரோ ஆக முடியாது. சொல்கிறது புரிஞ்சா? நீங்கள் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா யூ கேனாட் க்ரோ ஃபர்தர். உங்கள் மேலே செல்ஃப் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியாது? குரோ ஆக முடியாது. உங்கள் மேலே செல்ஃப் டவுட்டே வைக்கக்கூடாது நீங்கள். அதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறேன். ஐ எம் கிவிங் மை 100% எஃபர்ட். யூ பீப்புள் ஆல்சோ புட் யுவர் 100% எஃபர்ட். ஸோ ஏஐ ஸ்பெல் டெக் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண கம்பெனி, ஓகேங்களா? ஒரு 4 month ஆகுது பெங்களூரில் ஓப்பன் பண்ணி. ஓகே, ஸோ ஆக்டிவாக இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? எதுக்காக? பிகாஸ் பீப்புள் நீட் டு எம்பவர். சும்மா வாயில் வந்து சொல்கிறது இல்லை எம்பவர்ன்றது. எம்பவர் ஷுட் பி பவர்ஃபுல் அண்ட் இட் ஷுட் பி ஹேப்பன்ட், நடக்கணும். நீங்கள் எங்கே வேணால் போய் படிங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் வந்து, ப்ரோ நான் இந்த அகாடமியில் படித்தேன், எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க சொல்லுங்கள். நோ ஒன் வில் கிவ் லைக் தட். பட் லக்ஷ்மன் இஸ் புட்டிங் 100% எஃபர்ட் டு மேக் எவ்ரி ஒன் டு சக்ஸஸ். ஸோ அதனால சொல்கிறேன், உங்களுடைய குரோத் கண்டிப்பாக உண்மை அதுதான். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லதாஜிக்கலாவோ மெத்தனமாவோ இருந்துடக்கூடாது. யூ நீட் டு புட் தட் 100% எஃபர்ட் இயர், தென் ஒன்லி யூ கேன் கெட் த சக்ஸஸ். நீ அதுக்கான வேலையை பார்த்தினா உனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் அப்படியே வாங்க ஜி அப்படின்னு தூக்கிலாம் கொடுத்துட மாட்டேன். ஐ சி த பீப்புள். நிஜமாலுமே அவங்களுக்கு கோரான ஒரு ஐடியா இருக்குது, கோரான இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா ஐ கேன் கிவ் மை 100% எஃபர்ட் டு தெம் ஆக்சுவலி டு கெட் அ சக்ஸஸ். ஸோ கம்மிங் பேக் டு த ப்ரோடக்ட் இன்ஃபோடெக், ஐ லேர்ன்ட் மெனி திங்ஸ் ஃப்ரம் பீப்புள். எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷுமே வராது, அரைகுறை தான், யா கேட்டகரி தான். சம்ஹவ் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்தேன். அப்புறம் 8,000லேருந்து 10,000 ஆச்சு, 10,000லேருந்து 24,000 வந்துச்சுங்க இல்லையா? அப்புறம் அடுத்த கம்பெனி அட்டன் பண்ணுறேன், பெரிய பெரிய கம்பெனிலாம் அட்டன் பண்ணுறேன். 40,000 கேட்குறேன். 24,000 வாங்கிட்டு வந்தேன் இல்லையா? 40 40 40 40ன்ற ஒரு பையனும் சீன மாட்றான். என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்க்குறேன். சம்திங் இட்ஸ் நாட் கம்மிங் டு தி திங்ஸ். யாரும் நமக்கு மைண்டுக்கே வர மாட்டேங்குது. மென்டாரும் யாரும் இல்லை. ஒரு மென்டார் இருந்தால் பரவாயில்ல. என் மென்டார் யூஐ சொல்லி கொடுத்தவரை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனால் ஏன்ப்பா வரேன்னு கேட்குற அளவுக்கு ஆகிட்டார் அவர். ஓகேவா? ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ தெர் இஸ் நோ மென்டார். ஒரு பக்க மென்டார் இல்லை அதுக்கப்புறம் வாழ்க்கையில். அப்புறம் ஐம் அட்டெண்டிங் மணி இன்டர்வியூஸு. அப்புறம் ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணுறேன். ஒரு 15 இன்டர்வியூ கிராக் முடிச்சுட்டு வரேன். ஐம் கெட்டிங் ஒன் ஆஃபர் ஃப்ரம் ஒன் கம்பெனி. 4.27 35,000 30,000 கிட்ட சேலரி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நான் எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 40,000. பட் ஆனால் இங்கே கொடுக்குறது வந்து 35,000 கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. தயங்கவே இல்லையே, ஓகே அப்படி சொல்லிட்டேன். நெகோசியேஷன் ஓகே, ஓகே அப்படி சொல்லிட்டு போனேன். 1.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். 1.5 வருஷம், ஜஸ்ட் 1.5 இயர்ஸ், தட்ஸ் இட். அதோட கம்மியாக கூட இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக யூஎக்ஸ் தெரிஞ்சிச்சா? இப்போ நான் யூஎக்ஸ் படிச்சிட்டேன். எனக்கு வந்து யூஐ தான் தெரியும். நான் வேலையில் தான் போய் கற்றுக்கிட்டேன் யூஎக்ஸை. சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். யூஎக்ஸ் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு யூஎக்ஸில் போர்ட்ஃபோலியோ கூட கிடையாது. வென் ஐ வாஸ் யூஐ டிசைனர், ஓகே. அப்புறம் உட்காந்து யூஎக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், என் ஜாபில் போடுறேன், நான் படித்த விஷயத்த சொல்கிறேன். என் கூட இருக்கிறவங்க யாருக்குமே யூஎக்ஸ் தெரியவே இல்லை ஆக்சுவலி. எல்லாமே கிராஃபிக் டிசைனர்ஸாக தான் இருக்கிறாங்க. அவங்கள உட்காந்து எம்பவர் பண்ணுறேன்.
ஐ எம் மோட்டிவேட்டிங் மெனி பீப்புள். இப்போ நான் ஒரு 4 5 பேர் சொல்கிறேன் ஓகேங்களா, இவங்கெல்லாம் என் டீம் மெம்பர்ஸ் தான். இவங்கெல்லாம் நான் வந்து ஐ வாஸ் க்ளோஸ்லி டீச்சிங் யூஐ யூஎக்ஸ் எங்களோட டீம் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் நான். ஷி உஷா, ஷீ இஸ் ஒன் ஆஃப் கொலீக் வித் மீ. ஓகே, ஐ ஹாவ் கிவன் மல்டிபிள் திங்ஸ் அண்ட் நாலேஜ் டு ஹர் ஆல்சோ. இன்னைக்கு வந்து ஷீ இஸ் துபாயில் இருக்காங்க ஆக்சுவலி என்னோட கொலீக். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா, ஸ்ரீதர் ஹி ஹாஸ் லாட் ஆஃப் நாலேஜ். ஓகேங்களா, ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்கார். அப்புறம் வந்து ஆஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் நான் என்னுடைய வேலையில் வந்து இது பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கேன், வேலையில் உட்காந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். சி ஷீ இஸ் அண்ட் ஆல் இன்னைக்கு வந்து சீனியர் டிசைனர் இவங்க. ஓகேங்களா, நான் மோட்டிவேட் பண்ணும்போது ஷீ இஸ் அ ஃப்ரெஷர் ஆக்சுவலி. இன்னைக்கு பாருங்க, ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் அ சீனியர் டிசைனர், மேக்கிங் குட் அமௌண்ட் ஆஃப் மணி அண்ட் இன்னைக்கு ரெகக்னைஸ்டான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க. ஓகே, இந்த சேம் கம்பெனி நீங்கள் பாருங்கள், டிசைன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து ரைட் நோ ஷீஸ் இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா. இதெல்லாம் 2020 அவங்களுக்கு நாங்கள் சின்ன 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 விஷயமா கொடுத்து மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு ஷீஸ் இந்த 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 பொசிஷன் ஆக்சுவலி. இப்போ இது எல்லாத்துக்கும் கிரெடிட் நான் எடுத்துக்கல. நான் அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னுடைய கைடன்ஸையும் என்னோட மென்டாரிங்கையும் என் டீமுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. இவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி நான் போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே யூஎக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துகிட்டே இருப்பேன் நான். யூஎக்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ன்றதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் ஆக்சுவலாக. ஸோ இவங்கள மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நல்லபடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா த சஸ்டைன்டு மோட்டிவேஷன். நான் இப்போயே சொல்கிறேன், நீங்கள் என்னை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நான் உங்களை விட மாட்டேன். ஆனால் நீங்கள் வந்து டிவேட் ஆகுறீங்க, நீங்கள் வந்து என்னை கூட கனெக்ட் பண்ணல அப்படின்னா தான் கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக. எய்தர் ஒன் பர்சன் ஷுட் பி கனெக்டட். சொல்கிறது புரிஞ்சுதா? நான் கனெக்டடாக இல்லைனாலும் நீங்கள் என்ன கூட கனெக்டடாக இருந்தீங்கன்னா வில் மேக் சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதர் பீப்புள் அண்ட் யுவர் ப்ரொஃபைல். உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸை உருவாக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே இந்த சஸ்டைனான க்ரோத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத சொல்லிடுறேன். அந்த 1 year பீரியட் ஃபுல்லாகவும் உட்காந்து நான் யூஎக்ஸ் தான் மறுபடியும் என் ப்ராடக்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வாழ்க்கையில் இப்போ எனக்கு ஒருத்தர் பிங் பண்ணுறாரு, ப்ரோ என்னுடைய பாஸ் சொல்கிறத நான் கேட்குற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து என்னுடைய யூஎக்ஸ் நாலேஜ் எல்லாம் போயிடுச்சு, இவை சொல்கிறாங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, பண்ணிட்டு போ. ஒய் யூ ஆர் சஃபரிங்? நான் யூஎக்ஸ் படித்தேன், பர்சோனா படித்தேன், யூசர்ஃபுல்லாக படித்தேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு. எதுக்குப்பா? கொடுக்குற காசுக்கு மட்டும் வேலை செஞ்சுட்டு வந்துனேனுங்கப்பா. எங்கே வேலை செய்யணுமோ அங்கே வேலை செய்யுங்கப்பா. நான் சொல்ல புரிஞ்சுங்களா? மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கணும் நம்ம. இப்போ தினேஷ் வந்து என்கிட்ட சொன்னது அதுதான், ப்ரோ நான் யூஎக்ஸ் கம்பெனியில் போய் வேலை படிச்சுட்டு யூஎக்ஸ் பண்ணாமல் ஒரு வேலையை பண்ணிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. யூஎக்ஸ் பண்ணாமல் நம்ம ஏன் பண்ணி கொடுக்கணும்? நீங்கள் யூஎக்ஸ் பண்ணுறது எதுவுமே அவங்களுக்கு தெரிய தேவையில்லை. நீங்கள் எது பண்ணாலும் யூ கீப் வித் யூ. யூஎக்ஸ்ன்ற ப்ராசஸை உங்களோட வச்சுங்க, யூஐயை மட்டும் டெலிவரி பண்ணிட்டு வாங்க. அவங்க கேட்குறது அதுதான். ஒரு சிலவங்க டேலண்டாக இருந்தாங்கன்னா மதிப்பாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. காது கொடுத்து கேட்குறவங்களுக்கு சொல்லுங்கள், காது கொடுத்து கேட்காதவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் வந்து யூஎக்ஸ் பண்ணீங்களா பண்ணலையா தேவையில்லை. ஸோ கஷ்டப்பட தேவையே இல்லை. எனக்கு ஒருத்தர் நேற்று பிங் பண்ணுறாரு ஒரு மணி போல், ப்ரோ கஷ்டமாக இருக்குது ப்ரோ, எப்படி ப்ரோ இங்கே இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது, யூஐயை மட்டும் பண்ண சொல்கிறாங்களே கஷ்டமாக இருக்குது ப்ரோ, குவைட் என்னது வேலையை விட்டு நிற்கலான்னு இருக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு, நிற்கக்கூடாது ஆக்சுவலாக. ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஜம்ப் பண்ணணும். எப்பயுமே சொல்கிறேன், வென் யூ ஆர் இன் யூஎக்ஸ் ஃபீல்டு யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைங், உங்களுக்கு செட்டில் ஆகலை, உங்கள் கம்பெனி செட் ஆகலை அப்படின்னா உடனே ஜம்ப் பண்ணிடாதீங்க. ஒரு வருஷம் கஷ்டப்படுங்க, பரவாயில்லை. ஓரளவுக்கு சஸ்டெயின்டாக ஒரு வருஷம் ஒர்க் பண்ணால் தான் அடுத்த கம்பெனி நம்மளை மதித்து வேலைக்கு எடுப்பான். ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொஃபைல். நல்லா யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்டை பண்ணி போட்டுகிட்டே இருங்க வேலையில் இருக்கும்போது கூட. ஒரு நாளும் கேப் விட்றாதீங்க. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், எவ்ரிடே போஸ்ட் போட்டிருக்கீங்க, வேலைக்கு போனதுக்கப்புறம் போஸ்ட் போடுவீங்க, போடணும். ஓகே, அந்த 1 லட்ச ரூபாய்க்கு பின்னாடி இருக்கிற கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் 1 லட்ச ரூபா வாங்கினா என்ன பண்ணணுன்றதுக்கான சீக்கிரட் தான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ ஃபினிஷ்டு யூஎக்ஸு 38,000 40,000 சேலரி வாங்கிட்டு இருக்கேன். அந்த கம்பெனியில் நான் போன ஹைக் கொடுத்தாங்க ஒரு வருஷம். ஸோ 1.5 years ஒர்க் பண்ணிட்டு அந்த கம்பெனிலேருந்து கோவிட் வந்துடுச்சு. ஸோ அந்த டைமில் ட்ரை பண்ணுறேன், ஏதாவது நல்ல வேலைக்கு போகணுண்டா சொல்லிட்டு ஒரு 10 கம்பெனிக்கு போட்டு விட்றேன், மெசேஜ் போட்டு விட்றேன், அக்சென்ச்சர் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போய் அப்ளை பண்ணுறேன். அதாவது எல்லாத்துக்கும் ட்ரிக் இருக்குப்பா வேலைக்கு போகிறதுக்கு. இங்கே எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள், வேலைக்கு போகிறதுன்றது பியூர் ட்ரிக்கு, அது வந்து ஸ்ட்ராட்டஜி.
நீங்கள் வந்து அது கிரிமினலிசம் சொன்னாலும் கிரிமினலாக யோசிக்கிறான், அவன் சொல்லுவாங்க அவன் ரொம்ப கிரிமினலாக யோசிக்கிறான்டான்ற மாதிரி. எஸ், யூ ஹாவ் டு பி லைக் தட். எப்பா வேலைப்பா, இது காம்படிட்டிவான வேர்ல்டு இது. நீங்கள் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் வந்து ஒரு ஒரு நெட்வொர்க் ஈவெண்ட் குரூப்பில் இருக்கிறேன். நான் வெளியே இன்னும் வரவே இல்லை. ஆனால் இன்றைக்கே வந்து அந்த அந்த இடத்துக்கு அடிச்சுக்கிறானுங்க, அந்த கேட்டகரிக்கு அடிச்சிருக்காங்க. அதாவது நெட்வொர்க் குரூப்னா ஒரு பிஸ்னஸ் ஃபோரம் இருக்குது, அதில் நான் ஒரு ஒரு பர்சனாக இருக்கிறேன். என் இடத்த காலி பண்ணுறதுக்கு ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேர் அடிச்சுக்கிறானுங்க. ஆனால் நீ செத்தா அந்த இடம் எனக்கு தானே அப்படி சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிற உலகம் இது. யூ ஹாவ் டு பி வித் யுவர் ஓன் ஐடியாலஜி. தப்பு ரைட்டு, வேலைக்கு போகிறதுல என்னப்பா தப்பு ரைட்டு, வேலைக்கு போயிடு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, ஓகேவா? அந்த பொண்ணு ப்ராஜெக்டே பண்ணல. நீங்களாம் வந்து எத்தனை மணிக்கு கனெக்ட் பண்ணுறீங்க என் கூட? ஓகே, ஒரு சினாரியோ சொல்கிறேன், ஓகேவா? என்ன சினாரியோனா, ஒரு குழந்தை, சரிங்களா? ஒரு குழந்தை, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு, அவங்க தான் வீட்டில் எல்லாமே பண்ணணும், ஓகேவா? இயர்லி மார்னிங் கனெக்ட் பண்ணுற சொன்னாங்க. அவங்க எத்தனை மணிக்கு கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க என் கூட? ஷீ பெய்டு சிங்கிள் பேமெண்ட் அமௌண்ட், ஓகேங்களா? ஒரே நாள் சிங்கிள் பேமெண்ட்டு ஜாயின் பண்ணாங்க. அவங்களுடைய மேக்ஸிமம் யூஎக்ஸ் லேர்னிங் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 45 டேஸ் கூட கிடையாது, 30 டேஸ் தான், ஓகேவா? 30 டேஸ் தான், ஜஸ்ட் 30 நாளில் மார்க்கெட்டை கிராக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாங்க இன்டர்வியூவில். ஓகே, நீங்கள் சொல்லுங்கப்பா, கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு, நீங்கள் எல்லா வேலையுமே பார்க்கணும், நீங்கள் தான் வீட்டில் இருக்கீங்க, காலையில் எழுந்து எத்தனை மணிக்கு படிக்கிறதுக்கு வருவீங்க? அப்படியே டைம் போடுங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து 8 மணிக்கு வர முடியல, 9 மணிக்கு வர முடியல, லைக் காலையில் வர முடியாது, எனக்கு இந்த டைம் அந்த டைம் சொல்லுவீங்கள்ல, அவங்க எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தினேஷ்குமார், திலக், ஓகே, ஜெஃபி, ஓகே, எல்லாம் ஃபைவ் ஃபைவ்னு போட்டிருக்கீங்க. அது ஏஎம்மா பிஎம்மா போடலையாப்பா? 2, என்ன கௌஷிகா 2 போட்டிருக்கீங்க? 2 பிஎம்மா 2 ஏஎம்மா? ஓகே, 5 AM. ஓகே, ம், சூப்பர். ஓகே, ஷீ கம் அட் 5 AM. 5 மணிக்கு எனக்கு பிங் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, சார் கனெக்ட் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு. இண்டிவிஜுவலாக கனெக்ட் பண்ணி 30 நாளில் யூஎக்ஸை கிராக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வேலைக்கு போனாங்க. ப்ராஜெக்ட் கூட பண்ணலை, ஓப்பனாக சொல்கிறேன். ஷீ நாட் கம்ப்ளீட்டட் எனி ப்ராஜெக்ட் ரைட் நோ. இன்னி வரையுமே ப்ராஜெக்ட் பண்ணலை. ஷீ இஸ் இன் இண்டஸ்ட்ரி. பட் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்க. ஷீ இஸ் இன் த இண்டஸ்ட்ரி, ஓகேவா? உண்மை. ஷீ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே, நான் உங்கள் ப்ரொஃபைல் காட்ட வேணான்னு இருக்கேன். ஐ வில் ஷோ யூ, பட் இப்போ வேண்டாம், நான் அப்புறமேட்டு காட்டுறேன். ஓகே, வேலைக்கு போயிட்டாங்கப்பா, சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவும் எத்தனை வருஷம், 5 வருஷம் கேப் விட்ட ஒரு ஒரு ஃபேமிலி உமன் ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணி 20,000 சம்பளத்துக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியுதுன்னா, பா ஃப்ரெஷராக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க, உங்களால் போக முடியாதா? இட் இஸ் பாசிபிள் பை எவ்ரி ஒன்பா. சிம்பிள். அந்த அந்த டெக்னிக் ஆஃப் கிராக்கிங் இந்த இன்டர்வியூ, இதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தான். ஆனால் அந்த நெட்வொர்க்கே உள்ளே கூப்பிட்டுருந்தாலும் இன்டர்வியூ பண்ணி தானே எடுத்திருப்பாங்க. பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். ஷீ இஸ் ப்ரவுட் பர்சன். ஷி காட் குட் ஜாப். வேலையில் இருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த 40,000 வாங்கிட்டு இருந்தீங்களே, அது 60,000 மாறிடுச்சு அக்சென்ச்சருக்குள்ளே போனதுக்கப்புறம். 60,000. அதாவது ஒரு யூனிவர்சிட்டி, அக்சென்ச்சர்ன்றது வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. நீ வாழ்க்கையில், நான் நல்லா புரிஞ்சுக்கங்க கைஸ், உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், யூ வாண்ட் டு பிகேம் ஒரு டாப் கிளாஸான பர்சனாக வரணும்னா ஒரு 5 கம்பெனி இருக்குது இந்த ஊரில், இந்த இந்தியன் மார்க்கெட்டில். ஓகே, அந்த என்ட்ரியில் அதில் போயிட்டீங்கன்னா அப்புறம் மேலே போகிறது எல்லாமே சுபஜெயம் தான் உங்களுக்கு. ஒன்று அக்சென்ச்சர், ஓகேவா? அக்சென்ச்சரில் ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம் நல்ல வேலைக்கு போயிட்டீங்க, ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனிக்குள்ளே போகலாம், ஈஸியாக போகலாம். பெரிய பெரிய கம்பெனிக்குள்ளே போகலாம். பேடிஎம், பேபால், எவ்வளோ பெரிய கம்பெனிக்குள்ளே போகலாம். அக்சென்ச்சர் மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா. ஃபஸ்ட்டு பிராண்டு பேர் தெரியாத பிராண்டுக்குள்ளே என்ட்ரி ஆனேன். 2வது பிராண்டுமே ஓரளவுக்கு மீடியம் லெவல். 3வது கம்பெனி அக்சென்ச்சர். தட் இஸ் த பிளேஸ் வேர் ஐ பீன் காட் லாட் ஆஃப் எனர்ஜி, சந்தோஷம், ஜாலி.
அப்படியே பார்ப்போம்ல, ஏய் இதாண்டா அரண்மனை, இதாண்டா பேலஸு அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய பில்டிங். லக்ஷ்மன் வந்து அன்றைக்கி தான் வந்து பார்க்குறான் பெங்களூர்லேயே வந்து. அப்படியே சுற்றி பார்த்தா என்னடா இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது. ஸோ யூ கம் இயர்லி டு பெங்களூர் கைஸ். உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற அட்வைஸ், டோன்ட் சிட் இன் கோயம்புத்தூர், சென்னை. தயவு செய்து சொல்கிறேன், பெங்களூருக்கு வாங்க, நல்லா சம்பாதிக்கலாம். ஓகேவா? ஸோ 60,000 ஆச்சா, 2.5 வருஷம் ஒர்க் பண்ணேன், 85 கிட்ட வந்துச்சு சேல்ரி. அடுத்து விக்டோரியா சீக்ரெட், அது வந்து கடவுளாக கொடுத்த ஒரு ஆஃபர். ஓகேவா? நாக்ரி பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் வந்துச்சு. ஐ பீன் அட்டெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த், எல்லாமே ஃபாரினர் கூட தான் நடந்துச்சு, வெள்ளைக்காரங்க கூட தான் நடந்துச்சு. ஒரு விஷயம் சொல்லவா, எல்லாத்துலேயுமே டெஸ்ட் வைப்பாங்க, அக்சென்ச்சர்லேயும் டெஸ்ட் வச்சாங்க. ஓகேவா? ஆனால் விக்டோரியா சீக்ரெட்டில் நீ டெஸ்ட்டே வைக்கவே இல்லை. சூப்பராக இருக்குல்ல? டெஸ்ட் வைக்காம இப்படியே அவனை எடுத்தாங்க வேலைக்கு. எஸ், தே டசன்ட் கிவன் எனி டெஸ்ட் டு மீ. பேசுன பேச்சுக்கு அந்த மாதிரியே வேலை கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, இந்த பையன் நல்லா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் சேல்ரி சரியான சேல்ரி, 60% ஹைக்கு. எல்லாம் 30% தான் கொடுப்பாங்க, அவன் 60% கொடுத்தான். மகராசு நல்லா இருக்கணும் வாழ்க்கையில். இன்றைக்கி வந்து என் சேலரியை வந்து, இப்படி போயிட்டு இருந்த சேலரியை வந்து இப்படி ஏற்றி விட்டாப்புல விக்டோரியா சீக்ரெட் வந்து. ஓகேவா? விக்டோரியா சீக்ரெட் வந்து 1.5 வருஷம் தான், ஒரே வருஷத்துல வெளியே வந்துட்டாங்க இருந்தோம். அந்த மகராசனை ஏற்றி விட்டதுனால தான் இன்றைக்கி நான் நல்லபடியாக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கேன் சேலரி. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சேலரி எங்கே டபுள் ஆச்சு? டே 1 டபுள் ஆகலை, டே மந்தில் டபுள் ஆகலை, ஒரு 1 இயரில் டபுள் ஆகலை, ஒரு 3 இயரில் டபுள் ஆகலை. ஆனால் என்னோடய 4th இயர்லேருந்து டபுள் த சேல்ரி. நான் வாங்கினது 8 LPA, எங்கேருந்து 4 LPA 5 LPA வாங்கிட்டு இருந்த இடத்துலேருந்து 8ஆக மாறிச்சு. அப்போ பாருங்கள், ஐடியை பொறுத்த வரையும் ஃபஸ்ட் அந்த பிகினிங் ஸ்டேஜ் வரையும் தான்ப்பா நீங்கள் வந்து மந்திரிகளாகவும் சிப்பாய்களாகவும் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. அந்த 3rd இயரை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்களாம் வந்து ராஜாக்களாக மாறிடுவீங்க. யூ ஆர் த கிங் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, யூ ஆர் த கிங் ஆஃப் த திங்ஸ் ஆக்சுவலி. எப்பயுமே ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், ஆட்டிடியூட் மட்டும் கரெக்டாக வச்சுங்க. வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா போங்க, பெரிய பெரிய ஆட்களை மரியாதை கொடுத்து நடத்திக்கிங்க, கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். எம்டி கப்பாக இருங்க எப்பயுமே. கீப் யுவர் மைண்ட் செட் ஆஸ் எம்டி. எனக்கு தெரியும் அப்படிலாம் இருக்காதீங்க. எனக்கு சொல்லுங்கள் சார் கற்றுக்குறேன், சொல்லுங்கள் சார் கற்றுக்குறேன், அந்த லேர்னிங் மைண்ட் செட்டுக்குள்ளே இருங்க. இதெல்லாம் நான் பண்ணேன்னா பேரலாக ஐ டன் மை MBA டிகிரி. ஓகே, இதான் நான் படிச்சிட்டேன் ப்ரோ, நான் இதுக்கு மேலே படிக்கணும்னா ஒரு டிகிரி பண்ணுங்கள். உங்களை லேர்னிங்குள்ளே வச்சுக்கங்க கைஸ். ஓகேவா? ஒரு டிகிரி பண்ணுங்கள். இப்போ யாராவது எம்டியாக இருந்தீங்கன்னா, ஒரு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, எம்எஸ்சி பிஎஸ்சி சைக்காலஜியோ இல்லை எம்எஸ்சி சைக்காலஜியோ போடுங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. 10,000 ஒரு ஒரு செமஸ்டருக்கு 10,000, இல்லை ஒரு வருஷத்துக்கு 10,000, 30-40,000 நீங்கள் முடிச்சிடலாம் மேக்ஸிமம் ஒரு டிகிரியை. ஒரு சைக்காலஜி டிகிரி படிச்சுன்னா ஆட் ஆன் அட்வான்டேஜ் உங்களுக்குலாம். சீரியஸாகவே சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு பி யூஎக்ஸ் டிசைனர், யூ நீட் டு டூ சைக்காலஜி. ஸோ எம்எஸ்சி சைக்காலஜியோ இல்லை பிஎஸ்சி சைக்காலஜியோ போடுங்க. நான் போட்டேன், பட் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஐ ட்ராப்ட் ஆக்சுவலி பிகாஸ் ஐ கமிட்டட் மை செல்ஃப் ஆன் ஸோ மெனி திங்ஸ். பண்ண முடியல. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போட்டது என்னுடைய தப்பு. நான் வேறு ஏதாவது யூனிவர்சிட்டியில் போட்டிருக்கணும். பிகாஸ் அங்கே ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் சிஸ்டமே கிடையாது ஆக்சுவலாக. மெசேஜ் வர தெரிய மாட்டேங்குது, போகிறது தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதில் படிக்கவும் முடியல ஆக்சுவலி. ஐ பீன் குவிட், வெளியே வந்துட்டேன் பிஎஸ்சி சைக்காலஜி போட்டு. ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டிகிரி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப்டர் யூ ஆர் ஜாயினிங் அ கம்பெனி ஆல்சோ. நான் எம்பிஏ படித்தேன், எம்பிஏவில் வந்து லோயலில் படித்தேன். லோயலில் படித்தவங்கலாம் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதனால் எம்பிஏவில் போயிட்டு எம்பிஏ இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். யாருக்கெல்லாம் தெரியும் நான் எம்பிஏ கிராஜுவேட் சொல்லிட்டு? யாருக்கெல்லாம் தெரியும் நான் எம்பிஏ கிராஜுவேட் சொல்லிட்டு? நான் யாருக்கெல்லாம் தெரியும் நான் வந்து பிஏ சிஎஸ்சி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு? நான் இன்ஜினியர் பேசிக்கலி. ஓகே, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐ ஜாயின் இன் எம்பிஏ அட் 2020 டுவெண்ட்டியா 18 ஆக்சுவலி. ஐ வாஸ் அட்டனிங் ஃபார் சீனியர் ரோல். நான் ரொம்ப சீனியராக போகணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஐ வாண்ட் டு பி வித் சீனியர், ஐ வாண்ட் டு பி கைட் பீப்புள். அது இந்த மண்டையில் வந்து ஓடிட்டே இருக்கும், லீட் த பீப்புள், லீட் த பீப்புள், லீட் த பீப்புள் சொல்லிட்டு. அது நம்மளுடைய கார்மிக் எனர்ஜி. அது ஆக்சுவலி எனர்ஜி ஆஃப்
லீடிங் பீப்புள், எனர்ஜி ஆஃப் கைடிங் பீப்புள், எனர்ஜி ஆஃப் மோட்டிவேட்டிங் பீப்புள். அது வந்து நம்மளோட கார்மிக் எனர்ஜி. நீங்கள் என்னை தப்பாகவே பேசினாலும் நான் உங்களை மோட்டிவேட் தான் பண்ணுவேன். தட் இஸ் ஹவ் மை மை மைண்ட் இஸ் பேட்டர்ன் லைக் தட். மை சாட் ஜிபிடி மைண்ட் வந்து எது பண்ணாலும் மோட்டிவேட்டடாக இருக்க கற்றுக்குச்சு. மோட்டிவேஷன் சொல்லிட்டு யாராவது எனக்கு கால் பண்ணி பேசும்போது யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, என்கிட்ட பர்சனலாக பேசுனீங்கன்னா தெரியும். எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது, பட் somehow people will feel good. யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க என்கூட பேசும்போது? தட் எனர்ஜி வில் பி பாஸ்ட் டு எனி ஒன். ஏன்னா அது என்னுடைய நேச்சர் ஆக்சுவலி. ஐ மேட் மை செல்ஃப் லைக் தட். நான் மோட்டிவேட்டடாக இருக்கணும், நான் வந்து எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய மோட்டிவேஷன். ஓகேங்களா? அந்த மோட்டிவேஷனை நான் இன்னி வரையுமே அந்த கீப்பான்னு வச்சுருக்கேன். ஏன் தெரியுமா? அப்போ தான் நான் வளர முடியும், இல்லைன்னா ஐ பீன் கெட்டிங் டவுன் கிரேடட். ஸோ ஹூ எவர் ஃபீலிங் தட் எனர்ஜி, நீங்களுமே அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆக ஆரம்பிப்பீங்க ஆக்சுவலி. தட் இஸ் வாட் மை கோர் ஐடியா, கோர் தீம். நீங்கள் எல்லாருமே அந்த எனர்ஜி அண்ட் மோட்டிவேஷனோட டே டு டே லைஃப்பில் வந்து தினமும் படிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம குரோ ஆகலாம். சரியா? ஸோ நீங்கள் வந்து எதை பற்றியும் யோசிக்கவே தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. எனக்கு ஒர்க்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ப்ரோ, நான் வேற இப்போ என்ன பண்ணுறது ப்ரோ. தேர் வாஸ் அ 1000+ ஐடியாஸ் ஆர் தேர் ஆக்சுவலி டு மேக் மணி ஒர்க்கு. நிறைய விஷயத்துக்கு இருக்குது ஆக்சுவலி. ஸோ நெட்ஒர்க்குன்னு சொன்னேன் இல்லையா, நான் எம்பிஏ ஸ்கூலுக்கு போனதுக்கான காரணம், எம்பிஏ லோயலா காலேஜுக்கு போனதுக்கான காரணம் தெரியுமா? ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஓகே. நான் 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 வந்து இப்போ மட்டும் இல்லைப்பா. நான் 2017 நைட்டு தூங்குற டைம் 1 o'clock தான். என்ன ப்ரோ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உட்காந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். நிஜமாக சொல்கிறேன். தினமும் உட்காந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் தான் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பேன். 500 ரூபா கூட கிடைக்கட்டுமே, 1000 கூட கிடைக்கட்டும், ஐ டூ தட். பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் 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 என்னுடைய ரூம் வந்து ஒரு சிங்கிள் ரூம் தான் ஆக்சுவலி, திருவான்மியூரில். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஏன்டா நீ வேறு லைட்டை நிறுத்திட்டு இப்படி கிச்சனில் போய் ஒர்க் பண்ணுறான்னுவாங்க. கிச்சனில் போய் ஒர்க் பண்ணுவேன் நான் ஆக்சுவலி. ஐ வாஸ் ஸோ என்ன சொல்கிறது, என்னை போட்டு புழிஞ்சு எடுத்துப்பேன் நான் ஆக்சுவலாக. நைட்டு பகல் பகமாக போகிறது. என்னுடைய ப்ரோடக்ட் இன்ஃபோடெக் கம்பெனியில் நான் ரூமுக்கு வந்ததே ரொம்ப அதிகமாக கிடையவே கிடையாது. நான் வந்து ஆஃபீஸில் தான் தூங்குவேன் நான் ஆக்சுவலாக. எவ்ரிடே ஐ ஸ்லிப் அட் ஆஃபீஸ் ஒன்லி. நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், சிஎஸ்கே பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் 2017 இது பண்ணி. ஆஃபீஸ் தான் என்னோடய வாழ்க்கையே, ஆஃபீஸ் தான் என்னோடய உலகமே. தேர் ஒன்லி ஐ லீவ். ஐ சிட் வித் ஆஃபீஸ். எனக்கு பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஆஃபீஸு. ஐ லவ் டு சிட் இன் ஆஃபீஸ் ஆக்சுவலி. என்ஜாய் பண்ணுவேன் நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும். ஐ லவ் அண்ட் ஐ பீன் என்ன சொல் சந்திரமுகி மாதிரி இருப்பேன் ஆகிடும் நான் அங்கே போனால். யாராருக்கெல்லாம் அந்த எனர்ஜி வரும் தெரியாது, ஆனால் எனக்கு பயங்கர எனர்ஜி இருக்கும் ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தால். நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். என்னை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் மட்டும் ஹெட்ஃபோனை போட்டோமா செம்மையாக ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் நான். ஜாலியாக இருக்கும். தட் லவ் ஐ ஹாவ் வெரி மச் ஆக்சுவலி. எனர்ஜி தான். இன்றைக்கி ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலி. 5 மணி ஆனால் கிளம்புறதுக்கு. இன்றைக்கி ஒருத்தர் இருக்கார் எங்களோட ஆஃபீஸில், 5:30 மணி ஆனால் போதும் வீட்டுக்கு கிளம்பிடுவார். சார் வரேன் சார், பை சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்டார்ட், நாட் அ ப்ராப்ளம். வாழ்க்கையில் உன்னோட growth வந்து பார்த்தீங்கன்னா தடை போகிறது நீயே தான் மொதல் காரணம். வாழ்க்கையில் குரோ ஆகிறதுக்கான முதல் தடையே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டிங் யுவர் செல்ஃப். உன்னை கம்ஃபர்டபுளான லைஃப்பில் வச்சுக்கிறது. ஒரு வாழ்க்கை இவ்வளோக்கு கஷ்டப்பட்டு போகணுமா அப்படின்னா பட்டாதான் நாளைக்கு பெட்டராக இருக்க முடியுன்றதுக்கான ரீசன் இருக்குது. இப்போ நான் எம்பிஏ டிகிரி பண்ணல, ஏன் பண்ணேன்? 85,000 செலவு பண்ணேன். 85,000 ஒன்று எம்பிஏ டிகிரி. யூஎக்ஸ் டிகிரி 55,000. சரியா? சில யூஐ யூஎக்ஸ் சர்டிஃபிகேஷனு, இந்த ப்ரோக்ராம்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு லொஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 2,00,000 ரூபா போட்டிருப்பேன். இவ்வளோவும் நான் எதுக்காக போட்டேன்னா மாதத்துக்கு 2,00,000 ரூபா சேலரி வாங்க தான் போட்டேன் நான். யூ கேனாட் கெட் எனி திங் வித்தவுட் இன்வெஸ்டிங் மணிப்பா. நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். ஃப்ரீயாக கிடைக்கிற எதுவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கவே இருக்காது. யூ ஒன்ட் கெட் ஆஸ் அ யூஸ்ஃபுல் திங்க். ஏன்னா அதை நீ ஒரு பொருட்டாகவே படுத்தவும் மாட்டீங்க. சொல்கிறது புரிஞ்சுதா? ஒரு ஒரு பொருட்படுத்துறதுக்கான வேலையாக மாறணும்னா இட் ஷுட் ஹாவ் சம் வேல்யூ. ஸோ நீங்கள் படிக்கிறது, காசு கட்டி படிக்கிறது, ஒரு ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறது,
ஒரு பீப்புள் கிட்ட போய் ஜாயின் பண்ணி படிக்கிறது, ஒரு நெட்வொர்க்குக்கு போகிறது, எல்லாமே உங்களுடைய growthக்கான ஒன்று தான். ஸோ எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் யுவர் growth ஒன்லி. டோன்ட் ஃபீல் ஐயோ போயிடுச்சே. நோ, இட் இஸ் ஆல் கோயிங் டு பி இன்கமிங் பார்ட் இன் யுவர் லைஃப். ஸோ மணி இன்வெஸ்டிங் ஆன் யுவர் ஃபியூச்சர் இஸ் ரிக்வைர்டு ஹியர். அது நீங்கள் எவ்வளோ மொக்கையான இடத்துல படித்தாலும் சரி, இல்லை கரெக்டான இடத்துல படித்தாலும் சரி, சம்மாவும் ஒரு ஒரு நாலேஜ் கிடைச்சதா, சம்மாவும் உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஐடியா கிடைச்சதா, தட் இஸ் வாட் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அந்த growthக்கான இடத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு, உங்களுடைய நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. எல்லாருக்குமே சக்ஸஸ்ன்றது கிடைச்சிடாது. இப்போ லோயலா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கூட எத்தனையோ பேர் படிச்சிருப்பாங்க. ஆனால் விஜய் தானே ஆக்டராக இருக்காரு. விஜய் கூட படித்தவங்க எல்லாருமே ஆக்டராக இருக்கிறாங்க. கரெக்டாப்பா? கரெக்டாக தானே சொல்கிறது? சஞ்சீவ்னு ஒருத்தர் இருக்காரு. இன்னை வரையும் அவர் வந்து விஜயோட ஃப்ரெண்ட், விஜய் மாதிரி இமிட்டேட்லாம் பண்ணுவார். ஆனால் மூவிக்குள்ளே வந்துட்டாரா? ஏதோ சம்ஹவ் ஹி இஸ் டூயிங் பெஸ்ட் இன் ஹிஸ் கெரியர். கரெக்ட்? லைக் தட் ஒன்லி இட் வில் பி. எல்லாருக்குமே அந்த சக்ஸஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உடனே கிடைச்சிடாது. இட் வில் டேக் சம் டைம். பட் அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். யூ நீட் டு பி ப்ரெசன்ட் தேர். நான் போதும்டா சாமி எனக்கு விட்டுருங்கடா போதும்டா எப்பா அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா, தட்ஸ் இட். யூ காட் கோயிங் டு எண்ட் யுவர் லேர்னிங் கர்வ் தேர். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்த விஷயத்துலேருந்து நெட்வொர்க்குன்ற இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரை புரிஞ்சுக்கிட்டு நெட்வொர்க் பண்ண ஆரம்பிங்க. வர வர இதில் வந்து சென்னை ஃப்ரீலான்சர் கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் போகுது நாளைக்கு. யாராவது முடிஞ்சால் போய் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணுங்கள். இது வந்து சென்னை ஃப்ரீலான்சர் கிளப்பு. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு நடக்குது. 28th ஆக்சுவலி. ரொம்ப ஷார்ட் பீரியடில் சொல்கிறேன். பட் முடிஞ்சால் டிக்கெட் இருந்ததுன்னா போய் வாங்கிட்டு போங்க. ஸோ யூ கேன் பிகம் ஒன் ஆஃப் த பர்சன் ஆக்சுவலி. ஓகேங்களா? போகலாம், நிறைய பேரோட நெட்வொர்க் பண்ணலாம், கற்றுக்கலாம், ஒரு ஒரு பிலீஃப்குள்ளே வரலாம். ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா another breakthrough ஸ்டார்ட்ஸ் ஹியர். எக்ஸ்போ விசிட்டர்ஸ் பாஸ் ஒன்லி 99 ரிஜிஸ்டர் நவ். இதோ பாருங்கள், 99 ருபீஸ் தானா. சென்னையில் வந்தீங்கன்னா தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்க பாருங்கள். ஒரு நாள் ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். லேர்ன் மெனி திங்ஸ் ஆக்சுவலி. நான் நிறைய நெட்வொர்க் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கூட பழகியிருக்கேன், நிறைய புது புது நபர்களை பார்ப்பேன். எனக்கு நிறைய பேர் கூட பேச பிடிக்கும், பழக பிடிக்கும். ஐ லவ் டு சிட் வித் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தேர் ஒர்க்கு, வாட் இஸ் தேர் கல்ச்சர். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா போபாலில் இருக்கிறாங்க, பூனேயில் இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் தென் ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் குர்காவ், டெல்லி, ஓகே, ஹைதராபாடு. எல்லா ஊர்லேயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒய் ஐ எம் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்? ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ், நாட் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னோட கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் கூட நான் நெட்வொர்க் பழகி வச்சுருக்கேன். அவ்வளோ ஒருத்தரும் நான் இப்போ ஊருக்கு பண்ண கூட எனக்கு கோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பில்ட் பண்ணி வச்சுட்ருக்கிறேன்னா, அந்த வே ஆஃப் டாக்கிங், வே ஆஃப் ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் பெட்டர் தென் நம்ம நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேச பழகும்போது தட் வில் பி ரியலி குட் கான்வர்சேஷன், குட் லைஃபு, குட் கெரியர் உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெட்வொர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இந்த இந்த சென்னை குளோபல் ஃபெஸ்டிவல் இருக்குது, நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்குது, நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. நான் 2-3 இடத்துல சொல்கிறேன். இதெல்லாம் இப்போலேருந்தே போக அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிரியேட்டர்ஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பீப்புள். ஓகே, ரொம்ப பிடிச்ச நபர் இதோட ஃபவுண்டர் மிஸ்டர் சுரேஷ் பிரதர். ரொம்ப நல்ல பர்சன் ஆக்சுவலி. என்ன சொல்கிறது, இந்த மனுஷங்கள்லாம் போய் உட்காந்தா டைம் போகிறது தெரியாது. குட் பர்சன் ஆக்சுவலி. ப்ராடக்ட் டிசைனர், பக்கா மைண்டு, நல்ல பர்சன் டோர் தான். சரிங்களா? இஸ் அ குட். ஐ பின் ஷேர்ட் த போஸ்ட் சி. ஸோ ஐ பின் லவ் டு சிட் வித் தெம். சரி, புரியுதுங்களா? நான் என்ன குவாலிட்டியான பீப்புள் கூட பழக வச்சுக்கிறேன். இங்கெல்லாம் போய் உட்காரத்துக்குலாம் காசுலாம் எனக்கு கேட்க போகிறது கிடையாது. ஃப்ரீ, எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ ஒன்லி. கோயம்புத்தூர் கிரியேட்டர்ஸ். ஓகே, அண்ட் தென் வி ஹாவ் சென்னை டிசைனர்ஸ். ஓகேங்களா? சென்னை சாஸ் டிசைன்ஸ், சாஸ் டிசைனர்ஸ், சாஸ் டிசைன். திஸ் இஸ் ஒன் மோர் கம்பெனி. அதாவது கம்பெனி இல்லை, இதெல்லாம் கிளப்ஸு. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ஃப்ரெண்டு பிடிங்க போயிட்டு இந்த இடத்துல ஈவெண்ட் போகிறாங்களா பாருங்கள். இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, பேர் வந்து மெட்ராஸ்டர்ஸ். ஓகே, இவங்கெல்லாம் ரியலி வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற கம்யூனிட்டிஸ். இவங்கெல்லாம் போய் நீங்கள் பிடிக்கலாம். இவங்க போய் நெட்வொர்க் பில்ட் பண்ணலாம். உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சி,
இன்னைக்கு ஏதோ போட்டிருக்காங்க 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஸ்பெஷல் ஆஃபர் போட்டு ஏதோ போட்டிருக்கிறாங்க, டிஜிட்டல் டார்க் ரூம் சம்திங் ஏதோ போட்டிருக்காங்க. சில இடத்துல காசு வாங்குவாங்க, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ போகலாம், போய் படிக்கலாம், நீங்கள் தப்பு கிடையாது. நான்லாம் போயிருக்கேன். ஐ பீன் அட்டெண்டட் ஸோ மெனி திங்ஸ். இவங்க கூடலாம் நல்லாவே இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஓகே, இவங்க அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்டர்ஸ், சாஸ் டிசைன், சென்னை ஃப்ரீலான்சர் கிளப்பு, அப்புறம் வந்து லாலிபாப் டிசைனோட டிசைன் அட்டி. இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுக்கு கிராக் ஆகிடுவீங்க, நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. ஏன்னா இதில் ரொம்ப இது பண்ணுவாங்க ஆக்சுவலி. லாலிபாப் டிசைனோட இது டிசைன் அட்டின்றது வந்து லாலிபாப் டிசைன்ஸ் பெரிய அதாவது இந்தியாவோட ஒரு பெஸ்ட் ஸ்டூடியோவாக இருக்கிற ஒரு கம்பெனி. இவங்க வந்து டிசைன் அட்டின்னு ஒன்று போடுவாங்க. இவங்கெல்லாம் ரெகுலராக ஹையர் பண்ணுறாங்க பீப்புளை. திஸ் ஃபெலோஸ் ஆர் ஹையரிங் பீப்புள்ஸ் ஆக்சுவலி. டிசைன் பீப்புள். டிசைன் தெரிஞ்ச கம்பெனி, யூஎக்ஸ் டிசைன் தெரிஞ்ச கம்பெனி இவங்கெல்லாம். எப்பயுமே அவங்களாம் ஹையர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களோட மைலேஜ்லாம் வேறு மாதிரி போயிடும். வேறு லெவலுக்கு போயிடுவீங்க நீங்கள். சொல்கிறது புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் டிசைனர் தான் நிறைய நடக்கும் இங்கே. டிசைனர் தான் ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட். ப்ளீஸ் ட்ரை டு கான்ட்ரிபியூட். எல்லாத்துலேயும் போய் கலந்துக்குங்க கைஸ், ஓகேவா? லக்ஷ்மண், சீக்கிரமாக நானுமே ஏதாவது ஈவெண்ட் பண்ண ஆசைப்பட்றேன். இந்த மாரியம்மா மகாராணி ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா ஒரு நல்லபடியாக ஒரு ஈவெண்ட்டை பண்ணலான்னு பார்க்குறேன். பாண்டிச்சேரியிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ இல்லை பெங்களூர்லையோ பண்ணலான்னு பார்க்குறேன். நேரமும் காலமும் கைகூடி வரணும், உங்கள் எல்லோரையும் கூப்பிடணும், நீங்கள் எல்லாம் வந்து அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணணும் பார்க்குறேன். ஸோ பார்க்குறேன் எல்லாம் சீக்கிரமாக ஒரு யூஎக்ஸ் ஈவெண்ட் அட்டன் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. ஐ பீன் பிளானிங் டு டூ தட் ஆக்சுவலி. ஓகே, ஃபைன். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள். டே ஒன்லேருந்தே தொடங்குங்க. இதுவரையும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷம். ஆஃப்லைன் மீட்டிங்லாம் போங்க. அப்போ தான் நடக்கிற விதங்கள், பேசுகிற விதங்கள், அவங்களோட மைண்ட் செட்டு, மென்டாலிட்டி, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அவங்க எப்படி நல்லா ஸ்டைலிங்காக இருக்கிறாங்க, கலரில் டைலாம் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் பார்க்க முடியும். இட்ஸ் ஆல் அடாப்ஷன். ஓகே, ஏன்ப்பா இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் கார்பரேட். ஓகே, இஃப் யூ நீட் யூ கேன் டேக் யூ. இட்ஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் யூ. யூ டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ தட் ஆக்சுவலி. சொல்கிறது புரிஞ்சுதா? கிளியர்? ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி அபவுட் மீ அண்ட் மை லேர்னிங்ஸ் அண்ட் அபவுட் அவர் பீப்புள். ஓகே, அவர் கம்யூனிட்டி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதிலேருந்து உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். எதெல்லாம் ஒரு இன்புட்டாக இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, யூ ஸ்டார்ட் டூ தட். எல்லாருக்குமே சக்ஸஸ்ன்றது ஃபஸ்ட்டு பேஜில் கிடச்சிடாது. புக்கை திருப்பு 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 திருப்ப ஒரு 50வது லைனில் ஒருத்தருக்கு கிடைக்கும், 60வது பேஜில் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான். ஸோ சக்ஸஸ் வில் கம் வென் யூ ஆர் ரெடி டு அக்செப்ட் இட். லைக் திஸ், இந்த கேட்ச் பிடிக்கிற மாதிரி தான். அந்த பால் வரம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா அந்த பால் மறுபடியும் வரும். வெயிட் பண்ணணும். இப்படி போயிட்டே இருக்கும், ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும், நம்ம சுற்றி சுற்றி போயிட்டே இருக்கும். யாரெல்லாம் பிடிச்சி இருக்கிறாங்களோ எஸ்ஸு, யாரெல்லாம் விட்டாங்களோ ஓகே அடுத்த வாட்டி வரும்போது படிச்சுக்கலாம். தட்ஸ் ஹவ். கிரண் வந்துட்டாருப்பா. கிரண் வந்து ஏஎஸ்பிஎலுக்கு வந்துட்டார். ஐ எம் வெரி ப்ரவுட் அபவுட் கிரண். கிரண் இருக்கீங்களா? கிரண் ட்ராவல் பண்ணுவார்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ கிரண் வந்து ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் ஏஎஸ்பிஎல் நவ். ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, சந்தோஷம். குரு ஆகிட்டாரு, குரு ஆகுறாரு. தினேஷ் இங்கே தான் இருக்கிறாரு. ஓகே, அண்ட் சரண்யா அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் ஹரிணி ஆல்சோ பி வித் அஸ் ஆக்சுவலி, இங்கே தான் இருக்கிறாங்க. So many people are here to learn, upgrade, grow themselves. We are also proudly focusing on website development, mobile app development தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ எவ்ரிடே சம்திங் க்யூரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு அவங்களுக்கு. யாருக்காவது ஒர்க் பண்ண ஆசைப்பட்றீங்க ப்ரோ, எனக்கு ஒர்க் வேணும் ப்ரோ, தாராளமாக வந்துடுங்க ப்ரோ. கிளம்பி பெங்களூருக்கு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னா பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணணும்னா பாண்டிச்சேரியில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் வந்து இருந்துச்சு ஆஃபீஸு, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். வேறு ஒரு பார்ட்னர் கம்பெனி கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அங்கே ஒர்க் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பாண்டிச்சேரி, ஒன்று பெங்களூரு. இந்த 2 ஸ்பேஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஆஃபர்.
பீப்புள் இஃப் யூ வாண்ட் டு பி வித் சம் எனர்ஜி. ப்ரோ எனக்கு ரொம்ப ஆன்லைன்லேயே படித்து போர் அடிக்குது ப்ரோ, 2 நாள் வந்து நான் பெங்களூருக்கு வரலாமா? தாராளமாக கிளம்பி வாங்க, நம்ம மீட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், க்ரோ ஆகலாம். இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? தாராளமாக வாங்க பண்ணலாம். ஓகே. ஸோ இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட் ஒன்லி கைஸ், உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறீங்களோ அதை நம்ம பண்ணுவோம். புரிஞ்சுச்சா? கிளியர்? உங்களுடைய லிங்க்டினை போயிட்டு நான் பார்க்கும்போது தெரியணும் எனக்கு உங்களுடைய மோட்டிவேஷன், உங்களுடைய எனர்ஜி. இட் ஷுட் பி பாஸ்ட். ஓகேங்களா? மோகன பிரியா எங்களுடைய பாண்டிச்சேரி டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவங்க பண்ணுற ஒர்க்லாம் பார்க்கும்போது. இன்றைக்கி ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஐ வில் ஷேர் வித் யூ கைஸ். ஓகே, இது நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது மோகன பிரியான்ட்டு எங்கள் டீம் சேர்ந்து பண்ணாங்க. பட் ஆனால் இன்னும் நிறைய பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காரு எங்கள் கிளைண்ட்டு. பட் ஐ எம் கிவிங் சம் அப்டேட். ஓகேங்களா? இதில் சும்மா ஒரு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. இருக்கா? செம்மையா இருக்கா இல்லையா? எங்கள் ஆளுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இன்னும் நிறைய வரும் அந்த மாதிரி டிசைன்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ஐ திங்க் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும். ஓகேங்களா? ஏஐலாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைக் திஸ் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் படிச்சுக்கிட்டே வேலை செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் யாருக்காவது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஆன் சம் ரியல் டைம் ப்ராஜெக்ட். எங்கள் டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் கொடுங்க ப்ரோ, நான் வந்து உங்களுடைய ஏதாவது லைவ் ப்ராஜெக்ட் இருந்தால் கொடுங்க, ஏதாவது பிஸ்னஸில் லைவ் ஆகிற போகிற மாதிரியோ, இல்லை வெப்சைட் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கனாலும் நம்ம சேர்ந்து படிக்கலாம், சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இட்ஸ் ஆல் யுவர் இன்ட்ரெஸ்ட். நான் ப்ரோ எனக்கு ஒரு 2 மணி நேரம் சும்மா தான் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் கொடுங்கன்னு சொன்னீங்கனாலும் எங்கள் டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் டு ஜாயின் அவர் டீம் மெம்பர்ஸ். டிமெண்டியில் வந்து ஜாயின் பண்ணலாம். நாங்கள் கிளைண்ட்டுக்கு நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆளுகள் தேவைப்படுறாங்க. ஸோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, உங்களால் ஒர்க் பண்ண முடியும், கொஞ்சம் கற்றுக்கலாம் லைவாக அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் அவர் டீம் மெம்பர்ஸ். நீங்கள் நல்லாவே குரோ ஆக முடியும். ஐ கேன் அஷ்யூர் ஆன் தட். ஓகே, ஐம் லுக்கிங் ஃபார் அ பீப்புள். என்னோட டீமுக்கு பீப்புள் தேவைப்படுறாங்க. நான் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்கறதுக்கு பதிலாக என்னுடைய டீம் மெம்பருக்கு என்னோட என்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது யூ பீப்புள் கேன் க்ரோ ஆஸ் வெல் அஸ் எங்களுடைய லைவாக இருக்கிற ஒர்க்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவும் ஜென்ரேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் மை ஸ்டேட்மெண்ட் ஃபைனலாக. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். இனிஷியலாக நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுப்பேன். ஒரு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, குட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களை வந்து அதுக்கப்புறம் நான் ஃபுல் டைமாக உள்ளே கூப்பிடுவேன் நான் ஆக்சுவலாக. ஸோ யாருக்காவது இப்படி விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கமிட்டடாக ஒர்க் பண்ணணும். சும்மா வந்து கதை கொடுத்தீங்கன்னா நான் குரூப்பை விட்டு தூக்கிடுவேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்கும் கொடுக்க மாட்டேன், படிங்கன்னு சொல்லிட்டுருவேன் நான். உள்ளே வரீங்கன்னா கமிட்மெண்ட் ஷுட் பி தேர். ஓகேவா? கண்டிப்பாக கமிட்மெண்ட்டு, உங்களோட படிப்பு எல்லாமே இருக்கணும். இது 2மே சேர்ந்து இருந்தால் மட்டும் தான் வேலை செய்ய முடியும். இப்போ மோகன் பிரியா ஓரளவுக்கு வந்துட்டாங்க. ஷி இஸ் குட் இன் த லேர்னிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன் த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கிளையண்ட் ஆல்சோ. இன்றைக்கி அவங்ககிட்ட ஒரு நம்பி ஒரு ஒர்க்கு கொடுக்க முடியுது. ஓகேங்களா? நானும் திட்டுவேன் தான். இட்ஸ் நாட் ஈஸி காய்ஸ் வித் ஒர்க் வித் மீ. ஐ வில் ஷவுட் லைக் எனிதிங். ஓகேவா? நான் திட்டுற பர்சன் தான். பட் எல்லாம் உங்களோட நல்லதுக்கு தான். சரியா? ஃபைன் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்றத அழகாக எம்ஓஎம்மா எழுதுங்க. ஓகே, ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இல்லை இன்புட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணலாம். ஏதாவது இருக்காப்பா? எஸ். ப்ரோ நான் இங்க ஆன்லைன்ல பார்த்துருந்தேன், இந்த போர்ட்ஃபோலியோ பத்தி பேசியிருந்தாங்க. அது நிறைய பேர் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் மாதிரி சொல்றாங்க ப்ரோ. போர்ட்ஃபோலியோ அது எப்படி ப்ரோ பண்றது? என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடின்னு ஒரு ஒரு இது இருக்கும் திலகா ஆக்சுவலாக. ஓகேவா? நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா அது ஸ்டோரி டெல்லிங்காக தான் இருக்கும். நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறமேட்டு உங்களுக்கு. ஸ்டோரி டெல்லிங்னா ஒன்றும் இல்லைப்பா.
இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ப்ராப்பரான விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆக்சுவலாக. அது அது வந்து ஒரு நீங்கள் சொல்கிறது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கக்கூடாது. ரொம்ப தெரியாதவங்களுக்கு கூட புரியணும் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட். இண்டஸ்ட்ரியில் இல்லாதவங்களுக்கு கூட தெரியணும். அதான் ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங்கிறது ஒரு ஸ்கில்லு, கதை. அந்த கதையை சொல்லி அதை புரிய வச்சு ஸ்டேக் ஹோல்டருக்கு உங்களோட பொருளை விற்கணும், உங்களோட டிசைனை விற்கணும் நீங்கள். ஸ்டோரி செல்லிங்கிறது வந்து ஒரு ஸ்கில் பேசிக்கலி. இப்போ நான் சொன்னேன் இதே ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான். ஓகே, பேசிக்கலி உங்கள் டிசைனை பற்றி நீங்கள் கதை சொல்ல போகிறீங்க, நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் பற்றி கதை சொல்ல போகிறீங்க. பொய்யான கதை இல்லை, நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் பற்றின கதை, அவ்வளோதான், சிம்பிள். அதெல்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் திலக். ஓகே. இட் இஸ் தேர் இன் அவர் பிளாட்ஃபார்ம் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, வேறு ஏதாவது கொஷின்ஸ், டவுட்ஸ்? எல்லாம் கிளியர், ஆல் கிளியர். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய டின்னரை போய் சாப்பிடுங்க. ஓகே, வில் கனெக்ட் மண்டே. மீன்வைல் ஏதாவது டாஸ்க் கொடுத்ததுன்னா பண்ணுங்க, படித்த விஷயத்தை எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணுங்க. எஸ் திலக். ப்ரோ நீங்க அந்த மார்க்கெட் ரிசர்ச் வந்து ஒர்க் ஷாப் மாதிரி பண்றேன்னு சொல்லி எஸ், பண்ணிடுவோம், முந்தானேத்தனமா சொல்லியிருந்தீங்க. பண்ணுவோம். இல்ல அது கொஞ்சம் ரியல் டைம்ல பண்ணா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் bro எனக்கு. அதான் அது situation ஆமாம், பண்ணணும். ரியல் டைமில் பண்ணணும், ப்ராடக்ட்டை பற்றி யோசிக்கணும். நீங்கள் எல்லாம் ப்ராடக்ட்டை முதல்ல சூஸ் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக நான் மார்க்கெட் ரிசர்ச்ன்றதை ஒன்று பண்ணி தான் ஆகணும். வில் டூ தட். ஓகே, எஸ் okay. எஸ் ஜெஃபி, மண்டே we are starting. ஓகே, எஸ், டைம் 9 o'clock. 9 o'clock. இந்த பேட்ச் வந்து முன்னாடி போயிடும், இப்போது 8 o'clock போயிடும். வில் ஸ்டார்ட் நியூ பேட்ச் அட் 9 o'clock. ஓகே ஜெஃபி, யா, தேங்க்யூ. ஓகே கைஸ், ஃபைன், வில் கனெக்ட் மண்டே. ஓகே, ஓகே கைஸ், தேங்க்யூ. ஃபீட்பேக்ஸ் அண்ட் உங்களுடைய விஷயங்கள்லாம் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் போடலாம். ஸோ ஃபீட்பேக்ஸ், லேர்னிங்ஸ் எல்லாமே வந்து போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வில் கனெக்ட் டுமாரோ. பாய். Thank you, sir. தேங்க்யூ, பாய். Thank you, Thank sir. you, bro. Thank you, bro. தேங்க்யூ கைஸ். Thank you, bro. Bye. யா, தேங்க்யூ கௌஷிகா, பாய். Thank you, Thank you, sir. bro. தேங்க்யூ.